எம்பெருமானி ஆத்மபந்துக்களே, ஆண்டாளின் திவ்ய பாதாரந்தங்களில் சரணமடைந்து சரணாதி அடைந்து ஆசீர்வாதம். கோத்திரம் என்றால் என்ன? அகராதியில் இந்த சொல்லுக்கு வம்சம் என்று பொருள். இந்த வம்சத்தை சார்ந்தவர் என்பதை சொல்லுவதுதான் கோத்திரம். இந்த கோத்திரங்களில் முக்கியமானவர்களாக 7 ரிஷிகள் கூறப்பட்டுள்ளனர். இவர்களை கோத்திர பிரவர்த்தகர்கள் என்று சொல்வர். கோத்திரம் என்பது இவர்கள் எந்த முனிவருடைய வழியில் வந்தவர்கள் என்பதை குறிக்கும். இந்துக்கள் எல்லாருமே ரிஷி பரம்பரையினர் என்று கூறப்படுவதால் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒரு கோத்திரம் உண்டு. அவர்களே ரிஷிகளின் வம்சாவளிகள் என்பது அவர்களால் தீர்மானிக்கப்பட்ட விஷயம். இந்த கோத்திரங்கள் எல்லா இனத்தோருக்கும் உண்டு. குறிப்பாக பிராமணர்களிடையே இது அதிகமாக பழக்கத்தில் உள்ளது. கோத்திரம் தெரியாதவர்கள் சிவகோத்திரம் விஷ்ணுகோத்திரம் என்று தங்களை சொல்லிக்கொள்வதன் நடைமுறையில் உள்ளது. ஆண்களுக்கு மட்டும்தான் கோத்திரம் என்பது இல்லை. பெண்களும் தங்களின் கோத்திரத்தை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். பெண்கள் திருமணம் செய்து கொண்ட பின் கணவனுடைய வம்சத்தை சார்ந்தவர்களாகி அந்த வம்ச சந்ததியை விருத்தி செய்பவர்கள் என்பதால் கணவனுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஆண்கள் கோத்திரம் திருமணத்தால் மாறுவதில்லை. ஒரு ஆண் மற்றொரு குடும்பத்தினருக்கு தத்து ஸ்வீகாரம் அளிக்கப்பட்டுவிட்டால் அந்த வம்சத்து வாரிசாக மாறிவிடுவதால் அந்த கோத்திரத்தை சார்ந்தவராகிவிடுவதால் பிறந்த கோத்திரம் மாறிவிடும். ஆண் பெண்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் போது முதலில் கோத்திரத்தின் அடிப்படையிலே தான் செய்யப்படுகிறது. ஒரே கோத்திரத்தை சார்ந்த ஆணும் பெண்ணும் உடன் பிறந்தவர்கள் என்று கருதப்படுவதால் இவர்களுக்கு திருமணம் செய்யப்படுவதில்லை. ஆணின் கோத்திரத்திற்காக அல்லது பெண்ணின் கோத்திரத்திற்காக அந்நியமான கோத்திரத்தில் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பிரவர்த்தத்தின் உள்ள ரிஷியின் பெயர் ஆண் பெண் கோத்திரங்களில் ஒன்றாக இருந்தாலும் திருமணம் செய்வதற்கில்லை. பிரவர்த்தத்தில் விஞ்ஞான ரீதியிலே கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு. பெண் திருமணமாகி கணவன் வீடு வருவதையும் அவர்களுக்கு கணவன் கோத்திரமே தன் ஆண் கோத்திரமாக மாறிவிடுகிறது. விஞ்ஞான ரீதியிலே இதற்கான பதிலை காண்போம். விஞ்ஞான முறையில் யோசித்தால் ஒரு குழந்தை ஆணா பெண்ணா என்பதை முடிவு செய்வதே ஆணே. ஒவ்வொரு குழந்தைக்கும் 23+23 குரோமோசோமன்கள் உள்ளன என்பதை அறிவோம். இது தாயின் மூலம் 23, தந்தையின் மூலம் 23 என்பதை அறிவோம். இதிலே பிறக்கும்போது ஆணா பெண்ணா என்பதை தந்தையின் குரோமோசோமே முடிவு செய்கிறது. தாயிடம் குரோமோசோம்கள் மட்டுமே இருக்கின்றன 20, தந்தைக்கோ 15 என 20 விதமான மாறுபாட்டு குரோமோசோம்கள் உள்ளன. ஆணின் ஒய்யுடன் பெண்ணின் எக்ஸை சேர்த்தால் ஆண் குழந்தை இருவரின் X+Y, X+X சேர்ந்தால் பெண் குழந்தையும் பிறக்கின்றது என்பதை விஞ்ஞானம் மறுதியிட்டு கூறியுள்ளது. ஒரு கோத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்பதன் காரணமே இதை ஒட்டியே. ஒரு கோத்திரத்தில் பிறந்த பெண்ணோ ஆணோ ஒருவர் அறியாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் சகோதரிகளாகவே கருதப்படுகிறார்கள். பெண் குழந்தையை உருவாக்கும் 10 குரோமோசோமும் இருவரிடம் இருக்கையில் ஆண் குழந்தையை உருவாக்கும் Y குரோமோசோம் மட்டுமே ஆணிடம்தான் உள்ளது. பெண்ணிற்கு Y குரோமோசோம்கள் தந்தை வழி வருவதில்லை. ஆனால் அதை ஆண் குழந்தைக்கு தந்தையிடம் இருந்து Y குரோமோசோம்கள் வருகின்றன. தந்தையிடமிருந்து மகன் பெறுவதும் அவன் பரம்பரையில் Y குரோமோசோம்கள் மட்டுமே. இருந்தும் X குரோமோசோம்கள் மகளுக்கு கிடைக்கின்றது. ஆனால் இயற்கையின் மாபெரும் அதிசயமாக Y குரோமோசோம்கள் பெண்களுக்கு கடத்தப்படுவதில்லை. ஏனெனில் அவன் மூலம்தான் வம்சம் மீண்டும் வளரப்போகிறது. வழியாக முப்பாட்டனார், பாட்டனார், மகன், பேரன், கொள்ளுப்பேரன், இல்லுப்பேரன் என தொடர்ந்து இது ஒவ்வொருடமும் விதைக்கப்பட்டுத்தான் தொடர்ந்து காப்பாற்றப்பட்டு வருகின்றது. இதே முப்பாட்டி, பாட்டி, மகள், பேத்தி, கொள்ளுப்பேத்தி, எள்ளுப்பேத்தி என X குரோமோசோம்கள் வழியாக வருவதில்லை. பெண் எப்போதும் பெண் 100% பெண், ஆனால் ஆணோ 50% பெண் எனலாம். மேலும் தொடர்ந்து காலமாக இருந்த Y குரோமோசோம்கள் அவரவர் பரம்பரை
ஆண் மக்களுக்கு சென்று கொண்டிருப்பதால் இன்னமும் பலவீனமாகி கொண்டிருக்கிறதாம். ஆகவேதான் ஏற்கனவே பலவீனமான வைக்ரோமோசோம்கள் மேலும் பலவீனமடையக்கூடாது என்பதாலும் பரம்பரை நோய்கள் தொடரக்கூடாது என்பதாலுமே சொந்த இரத்த உறவுகளே திருமணம் தவிர்க்கப்படுகிறது. பெண்கள் மட்டுமே பிறக்கும் குடும்பத்தில் அந்தந்த தந்தையுடன் அவரது கோத்திரம் முடிவடையும். இதனால் கோத்திரம் அறிந்த பெண்ணை கொடு என்று கூறியிருக்கிறார்கள். பகவத்கீதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 8 பாடங்கள். பகவத்கீதை என்பதற்கு கடவுளின் கீதம் என அர்த்தமாகும். உலகத்தில் நாம் இதுவரை கேட்டு படித்து ஆன்மீக போதனைகளை சிறந்த நூல் இதுவே. எதுவும் நிரந்தரமில்லை, இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நிரந்தரமில்லை. அதுபோலவே உங்கள் உடலும் இரவுமே உங்கள் உடலை கொண்டு உங்கள் அடையாளப்படுத்துவது தேவையற்றது. உங்கள் நித்திய ஆத்மாவை தவிர அனைத்துமே நிலையற்றது. நிலையற்ற பொருட்களை உங்கள் நம்பிக்கை வைப்பது பயனற்றது. அவை விரைவில் அல்லது பின்னர் அழிந்து போகும் தன்மை கொண்டவை. மேலும் பற்றுதல் துன்பத்தை தருகிறது. செயலற்றிருப்பது முட்டாள்தனம். எழுதப்பட்டுள்ள உலகக் கடமைகளிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கும் ஒருவர் ஏமாற்றப்படுவார். தனது பொறுப்புகளிலிருந்து தப்பிக்க முயற்சிக்காமல் ஒருவர் செயலாற்றும் போது உண்மையான விடுதலை சாத்தியமாகிறது. முடிவு பற்றி கவலைப்படாத கடின உழைப்பு வேண்டும். முடிவை பற்றி கவலைகளை ஒதுக்கி வைக்கும் போது நீங்கள் கடினமாக உழைக்க முடியும் மற்றும் விளைவின் தன்மை குறித்து கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆசையை வெல்லுங்கள். ஒரு ஸ்திரமான மனதாலேயே ஆசையின் தன்மையை மற்றும் அமைப்பை புரிந்து கொள்ள முடியும். மேலும் இது ஆசையின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கும். சுயநலம் என்னும் ஞானத்தை மறைக்கும் மனமானது சுயநலத்தில் அமிழ்ந்து இருப்பது ஒரு கண்ணாடியானது மூடுபனி அல்லது தூசியால் மூடப்பட்டிருப்பதற்கு ஒப்பானதாகும். சுயநலத்தை ஒதுக்கி வைக்கும்போது மனதில் தெளிவு நம்பிக்கை நிலவுகிறது. சமநிலைத்தன்மை வேண்டும். மிக அதிகமான அல்லது மிக குறைவான எதுவும் வாழ்க்கையை சமநிலையற்ற தன்மை உருவாக்கும். எனவே உணவு, தூக்கம், உடல், இன்பம் எதுவாயினும் சமநிலை அவசியம். சினம் உங்களை வஞ்சிக்கும். கோபம் உங்களை குழப்பமடைய செய்யும். கோபத்துடன் செய்யும் செயல்கள் பயனற்று போகும். ஒரு கோபமாக இருக்கும்போது மனமானது தர்க்கம் மற்றும் காரணங்களை இழக்கிறது. சினம் ஒரு மிகப்பெரிய மனிதரை கூட வீழ்த்தும். கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஒரு உச்ச சக்தியானது பிரபஞ்சத்தின் அனைத்து இடங்களிலும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருள்களிலும் உள்ளது. மனிதன் இதில் ஒரு சிறிய துண்டு ஆவான். இதையுமே புரிந்து கொண்டவர்களாக புரிந்து செயலாற்றப்பட வேண்டும். ஏன்னா உலகத்தில் எதுவுமே நிலையற்ற வாழ்வு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் கொடுத்த வாழ்வை பயனுள்ளதாக பயன்படுத்தி கொண்டு நாமும் பயன்பட வேண்டும். நம்மை சார்ந்தவர்களும் நம் குலத்தவர்களும் நம் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் பயன்பட வேண்டும். அப்பேற்பட்ட பிறவியாகத்தான் மனித பிறவி உள்ளது. அதன் மூலம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நமக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுத்து நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய குலத்துக்கும் நம்முடைய ஊருக்கும் நம்முடைய நாட்டுக்கும் என்று ஒவ்வொருவர்களும் சிந்தித்து செயலாற்றினோமேயானால் இல்லை தொல்லை, இல்லை அல்லல், இல்லை துன்பம். அது ஆழ்வார் சொல்வார், பயனன்றாகிலும் பங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் திரு வேங்கடமுடையான். தப்பே செஞ்சுட்டா போல ரியலைசேஷன் ரிப்பன் அது பண்ணாலே போதும், அந்த பாவத்திலிருந்து நீ விடுபடுகிறாய். அதுக்கு ஒரே நாமமே கோவிந்தநாமம். பாவத்தை போக்கக்கூடிய பவித்திரமாக்கக்கூடிய நாமமே கோவிந்தநாமம். அப்பேற்பட்ட கோவிந்தன் என்று சொல்லக்கூடிய சிவப்பிரியான சீனிவாசன் திரு வேங்கடமுடையான் 7 மலை மேலே உட்கார்ந்துருக்கான். அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் வணங்கி நிற்போம், பூஜித்து நிற்போம், அவன் நாமத்தை சொல்லி நிற்போம். நாமும் வாழ வேண்டும், நாடும் வளர வேண்டும். நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக நோயில்லாமல் மன அமைதியுடன் வாழ வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.